ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் டவுசரை போட்டுட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு நீட்டாக ஒரு ரொம்ப ரிச்சாக இல்லாமல் நார்மலாக ஏதோ ஒரு பீச்சுக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடோட போட்டுக்கிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு பக்கத்தில் தான், ரொம்ப நாளில் ஒத்த கடை பக்கத்தில் ஒரு பிரேக் டைம்னு சொல்கிற ஒரு கடை தான். அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ருக்கேன், அது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, மறுபடியும் போய் ஒரு டைம் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனால் வா, என்னடா வியூ பாயிண்ட்டு, இப்படி இல்லைனா இருக்குன்னு வியூ பாயிண்ட் தான் இது. நம்ம கொடைக்கானல வேற எங்கேயும் போகும்போது கூட கிடைக்கல, நம்ம மதுரையில் இப்படி ஒரு வியூ பாயிண்டா. ஏன்னா சைடில் இந்த யானைமலையை பார்த்துட்டு அப்படியே அந்த வியூவை பார்க்கும்போது நானே கொஞ்ச நேரம் பிரமிச்சிட்டேன். என்னடா அது இப்படி இருக்கே. ஒவ்வொரு நேரம்லாம் நான் வேலை செய்கிற இடத்துல உள்ளே இருக்கனால இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் பார்க்க முடியாது. இது ஒளி சிதறனால வந்து அப்படி வியூ பாயிண்ட் பயங்கர ஒரு எப்படி சொல்றது, சிவந்த சிவந்த வானம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே வியூவை ரசிச்சுட்டு ஓட்டுறேன். எனக்கு என்னமோ திடீர்னு பார்க்கும்போது என்னடா நம்ம ஏதோ ஃபாரினுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஃபீல் லைட்டாக கொடுக்குது. உங்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொருக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ஃபீலை, நீங்களும் பாருங்கள். ஆனால் இந்த கட்டிடங்களத்தோட அந்த மேலே பார்க்கும்போது தான் ஃபுல் வியூ எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூட் பண்ணி நான் ஆர்டர் போட்டே தான் இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம கடை வந்துடும். அந்த கடைக்கு போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அங்கே வந்தால் என்னென்னலாம் கிடைக்கும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தான் அந்த கடையை நான் தேர்ந்தெடுத்தேன். ரொம்பலாம் ரிச்சாக இருந்தால் நமக்கு போக தோணாது அதிகமாக. ஸோ இது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைடு வாங்கி தான் வந்திருக்கேன். நீங்கள்கிட்ட என்னப்பா ரூல்ஸை மதிக்காம வருன்னு சொல்லிட வேண்டாம். ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல மலையிற இடம் தான். அப்படியே முடிச்சுட்டு வந்தேன். வியூவோடு இந்த இதை பாருங்கள். ஸோ இப்போ பேர் வந்து பிரேக் டைம். அப்படியே போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் இல்லையா, ஸோ வாங்கிட்டு தான் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வாங்கியாச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிரில் ஆகிட்டு இருக்காப்புல. மேலே உள்ள ஃபுல்லாக இப்போ தான் கிரில் ஆகிறாரு, கீழே உள்ளவர் மட்டும் நல்லா ஸ்லோ ப்ராசஸில் கிரில் ஆகிட்டு இருக்காப்புல. இப்போ கேட்டாலும் உடனே வெட்டி கொடுத்துருவாங்க போல, அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. இங்கிட்டு பார்த்தா பார்பிக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இன்னும் புதுசு ஒன்று வைக்க போகிறாங்க. சரி, அது வரைக்கும் கொஞ்சம் இங்கிட்டு ஷூட் பண்ணிவிட்டு அதையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா சவர்மா. அப்படியே இங்கே ரேட் டீட்டெயிலுமே அழகாக போட்டாங்க. அதனால் நீங்கள் உள்ளே போய் கேட்கணும் கூட அவசியம், வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம். ஒரு சிக்கன் பிரியாணி 150 ரூபா, சவர்மா 80லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, சாண்ட்விச் 50லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, பர்கர் 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ரைஸ் ஐட்டங்கள், அதுவும் ரைஸு 1000, 100, 150 ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குது. சரிங்களா, நீங்கள் கேட்குற குவான்டிட்டியை பொறுத்து மாறுபடுது, வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப நார்மலாக ரோட்டோரத்தில் என்ன கிடைக்குதோ அமௌண்ட்டை அந்த ப்ளேஸில் தான் இவங்க வச்சு வைக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக இல்லவே இல்லை. உள்ளே போய் பாருங்கள், இதை விட பயங்கரமாக இருக்கும். அப்படியே ஒரு பரட்டி, இப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு போட்டு அப்படி பார்பிக்கு வச்சாப்புல பார்க்க ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. சில பேருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து கிச்சன் ரூமையோ இதெல்லாம் எடுக்க விட மாட்டாங்க. இவங்க வந்து பரவாயில்ல எடுங்க, நாங்கள் ஒன்றா தான் பண்ணுறோம். அப்படி ஒன்றும் டீசெண்ட் இல்லாமையோ இல்லை கழிவோடையோ நாங்கள் பண்ணுறதில்ல, ரொம்ப டீசெண்டாக பண்ணுறோம். நீங்கள் தரலாமல் எடுத்துங்க அப்படின்னு எனக்கு அவங்க சொன்ன விதமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே, அப்படியே உள்ளே போகலாம். அவனை அப்படியே உள்ளே போகிறேன். வெளியில் வந்து பார்க்கும்போது இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே உள்ளே பார்த்து ஓப்பன் பண்ணி போனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சின்ன பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. இங்கிட்டு கப்புள்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்கள நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம சிங்கிளாக வந்திருக்கோம். பட் ஆனால் சிங்கிளாக வர்றதை விட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரும்போது நம்ம ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு நல்லா அரட்டை அடித்து பேசிக்கிட்டு நம்ம எல்லா டிஷ்ஷே ஆர்டர் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக பேசிட்டு போகிற இடம் ஸ்பாட் ஒத்த கடையில இருக்கு அப்படின்றதான் இங்கே ஒரு யதார்த்தமானது. மிச்ச இடங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் இருக்கு, அவுட்டரில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, அப்படியே மெனு கார்டெலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி ஒரு டிஷ்ஷு சாப்பிட்டேன். என்னோட மைண்ட் செட் எல்லாம் தான் ஓடுது. ஆல்ரெடி நீ ஒரு அந்த டிஷ் சாப்பிட்டியே, ஸோ அதை வந்து நீ சொல்லிடு. புது டிஷ் ஆர்டர் பண்ணி அதையும் சொல்லிடு. ஒரு 2 டிஷ் நீ சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. சும்மா எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டாம். நீ சாப்பிட்றது உண்மையை சொல்ல அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் செட் தோணுச்சு. அப்போ என்ன டிஷ்ஷுன்னா, இங்கே வந்து கில்மா பிரியாணி அவரோட ஸ்பெஷலாம். அது என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒன்று, ஒரு முட்டையை 2 சைடில் வச்சுட்டு நடுவில் கிரில் மாதிரி ஆன அந்த லெக்கை வச்சு அந்த அப்படியே கடாயில் ரொம்ப எண்ணெய் சேர்க்காம அந்த பிரியாணி அப்படியே வறுத்து எடுத்து நடுவில் வச்சு அப்படி கொட்டி ஒரு புடி பிடிச்சனா அடிபொலி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. ஒருத்தர் காசு ரொம்ப ரேட்டு கம்மி தான், 179 ரூபா தான் மொத்தமாகவே. அதில் உங்களுக்கு மைனஸ் ஆடாயிருது. ஒரு பிரெட் அல்வா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்லாம் பிரெட் அல்வானே சொல்லுவேன், அதுவும் ஆடாகுது. ரைத்தா, ஆனியன் எல்லாமே காம்போ வந்துருச்சுன்னா பாருங்களேன்,
ஸோ அந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்றது அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ஆனால் இந்த அளவு கொஞ்சம் புதுசாக சாப்பிடலாமே அப்படின்னு யோசிச்சும் போது தான் ஓகே சிக்கன் ரைஸே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம முன்னாடி வந்து இருக்குது தான் இந்த சிக்கன் ரைஸ். ஆனால் என்ன குவான்டிட்டி அதிகமான சிக்கன் ரைஸு, சிக்கன் அதிகமாக இருக்கணும் அப்படி சொல்லி தான் ஆர்டர் பண்ணேன். ஓகே கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணி ஸ்பூன் மேலே போட்டேன் போல் அப்படியே எடுத்து மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாய் எடுத்து வச்சு பார்ப்போம். நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காப்புல. ஓகே சாப்பிட்டு பார்ப்போம். அப்போ தான் அதில் வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக சேர்த்துருக்காங்களா இல்லை திக்கிப்பு ரொம்ப சலிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஓகே ஒர்த்து. ரொம்பலாம் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சேர்க்காம ஓரளவுக்கு நார்மல்லே சேர்த்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் சாஸ் இருந்துச்சாலாம் எடுத்து ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக ஒரு டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஓகேங்க. ஸோ சூப்பராக இருக்குது, ஒருத்தனே சொல்லலாம். நல்ல ஒரு டேஸ்ட். அடிபொலி பையா. நல்லா பண்ணுறாங்க. இங்கே தமிழ் பசங்களாம் அதிகமாக பார்க்குறாங்க. 2-3 பையாக்கா தான். ஸோ எப்படி சொல்கிறது, டிஷ்ஷஸ்லாம் பண்ணும்போது அவங்க பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. அதில் எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியல. ஒருத்தனே சொல்லலாம். வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம், மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போடு வாங்க. தனியாலாம் வந்து தின்னுட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஃபீல் ஆகும். மிச்சவங்களாம் பாருங்க எல்லாம் கப்புள்ஸு சின்ன பசங்களாக இருந்தால் கூட 2 பசங்களாம் அவங்க காசு சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி 1/2 சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரியும் தான் என்னால் ஒன்று சேர்த்து கூட்டு வர முடியல. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் இப்போ என்ன நடந்துக்கிறதுனா சாப்பிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடுதுங்க. இங்கே வந்து மெயின் என்னன்னா இந்த லுக்கும், 2வது இங்கே உள்ள ஏசி, நம்ம என்ன கேட்டாலும் அவங்க கொடுக்குறது. இப்போ இதில் வந்து மைனஸ் வந்து ஆட் ஆகாது. ஆனால் கேட்டே அவர் வந்து உடனே கொடுத்தாரு. அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா பே இல்லை. மிச்ச கடையில் கண்டிப்பாக கம்பல்சரி கேட்பாங்க, 20லேருந்து 30 கேட்பாங்க. இங்கே அதெல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. நானும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். அப்புறம் இங்கே சுற்றி இருக்கிறதா சொன்னேன் இல்லையா, இந்த செட்டப் சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்பீக்கரில் அந்த பாட்டு ரொம்ப டம்முன்னு அடிக்காமல் மெலோடியாக ஓடிக்கிருக்கு. அந்த சாங்கை வந்து என்னோட இதில் போட்டேன்னா கண்டிப்பாக காப்பி ரைட்ஸில் வந்துடும். இந்த லைட்டாக பாடி காமிக்கிறேன். ஸோ என்னோட வாய்ஸ் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிரிக்ஸ் தப்பாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பாட்டு பார்த்தீங்கன்னா அயன் படத்துலேருந்து ஆகாயம் இடமாறி போனால் போகட்டும், ஆனால் நீ மனம் மாறி போகக்கூடாது, ஏ மஞ்சத்தாமரையே உன் உச்சத்தாங்கரையே, கடல் மண்ணாய் போனாலும் நம் காதல் மாறாது, அன்பே அன்பே நீ எங்கே என் வாழ்வும் எங்கே அப்படின்னு அப்படியே சைலண்டாக ஸ்மூத்தாக ஓடிச்சு. அது என் மண்டையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பாட்டு ஒருத்தங்க அவ்வளோ ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல. இந்த நேரத்தில் இந்த டைமிங்கில் இந்த சாங் இருக்கணும், மெலோடி இந்த நேரத்தில் இருக்கணும், அதே கொஞ்சம் அடிப்பாட்டாக இருந்தால் வேற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அதே கப்புள்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாட்டு செலக்ட் பண்ணி போட்டுக்கிருக்கேன் ஒருத்தன். அந்த பில் வேலையும் பார்த்துட்டு அந்த இதையும் பார்த்துக்கிருக்காப்புல. இதெல்லாம் ஒரு சூப்பராக இருக்குது. சில இடங்கள்ல டிஜே வாட்ச் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை நீட்டாக பண்ணிக்கிட்டு, ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து வந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகணும் அந்த எண்ணத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தாங்க. நானும் வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டி அப்படியே ஒரு புடி பிடிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் அன்னைக்கு சாப்பிடும்போது போகும்போது என்கிட்ட கேட்டது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஏதாவது குறைந்தா சொல்லுங்க, நான் அதை மாற்ற பார்க்குறோம். ஏன்னா இவங்க ஆரம்பிச்சு ரொம்ப நாளாக ஆகலை. இப்போ ஜஸ்ட் ஒரு மந்த்னா சொல்ல ஒரு 10 மாசமோ இல்லை 5 மாசமோ தான் இருக்கும் போல. அந்த டைமில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க பார்த்து பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி டயத்தில் போகும்போது உங்களுக்கு கவனிக்கிற விதமே உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் பக்கத்தில் போக முடிச்சுன்னா போங்க. ரொம்ப ரேட்டு கம்மி தான், 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எது சாப்பிட்னாலும் 80, 50 ரூபாய்க்கே ஒரு டிஷ்ஷஸ் இருக்குது. இந்த மஜிட்டோ இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டங்கள் கூட வச்சுருக்காங்க. உங்கள் கையில் 50 ரூபா இருந்தால் கூட எடுத்துட்டு நீங்கள் ஆட போயிட்டு ஒரு ரிச்சாக ஒரு இடத்த சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். உங்களை ரொம்ப ரிச்சாக காமிக்கும். அப்பக்கப்போ வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதும் நல்லதான். ஸ்ட்ரீட் போட்டும் சாப்பிடலாம், எந்த ஒரு குறையும் சொல்லலாம். ஆனாலும் அப்பக்கப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அந்த இடத்துல வரும்போது ஓ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் சாப்பிட்றது, இந்த ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கு, ஒரு புது அனுபவத்தை கொடுக்குற இடம் தான் எனக்கு இந்த இடமா தோணுச்சு. சிக்கன் ரைஸ் மட்டும் சாப்பிட வேணாம், ஆல்ரெடி கில்மா பிரியாணி பற்றி பேசியாச்சு, சிக்கன் ரைஸும் ஒருத்தனே சொல்லிட்டேன். சரி அப்படியே வந்து வேற என்ன இருக்குன்னு அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். கிரில் சாப்பிட்டோம்னா ரொம்ப வயிறு ஃபுல்லாயிரும், அப்புறம் செரிமான கோளாறு ஆகின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டாம். வேறு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன்.
சவர்மா வாங்குவோம். அதில் வந்து வெஜ் அதிகமாக சேர்க்கறதுனால ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கும். அதில் ஸ்பெஷல்னு சொல்லிட்டோம்னா ஒரே சிக்கனாக மட்டும் கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து உண்மையாகவே செரிமானத்துக்கு அதிகமாக கஷ்டப்படும். அது கூட அந்த முட்டைக்கோசு வித்து சிக்கன் செய்யும்போது நமக்கு வந்து செரிமானத்தில் ரொம்ப ப்ராப்ளம்லாம் உண்டாக்கான்னு சொல்லிட்டு சரி அது ஒரு மைண்ட் செட்டில் வச்சுட்டு அப்படியே நான் சாப்பிட்டுக்கிருக்கேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணேன். நான் பார்த்தேன் ஸ்பூனில் சாப்பிட்டு பார்த்தேன். நம்மளோட அந்த இது வரல, அந்த பழைய சாப்பிட்ற மாதிரியே. அப்புறம் கையில் வச்சு இறக்கிட்டு கையில் சாப்பிடும்போது அது ஒரு ஃபீலிங். உண்மையாகவே நம்ம கையை நல்லா சுத்தப்படுத்தி வந்தால் சாப்பிட்றோம். அப்போது அந்த டேஸ்ட்டு அதை தொடுற உணர்வு எல்லாமே கிடச்சிச்சு. அதனால் கையிலே சாப்பிடுங்க. அவங்க ஸ்பூனில் சாப்பிட்றாங்கன்ட்டு நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட்டு சும்மா அப்படி காமிச்சு வீடியோக்காக ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் கையில் சாப்பிட்றதாங்க சுகமே. லைட்டாக சாஸு கொஞ்சம் மைனஸ் லைட்டாக கொஞ்சம் வாங்கியிருந்தாலே அதை லைட்டாக அப்படி தொட்டுட்டு ஒரு டிப் பண்ணி சாப்பிடும்போது உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா மைனஸ் அதிகமாகலாம் சாப்பிட வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கு அப்படியே இதுபடி தான் பண்ணுறது. ஸோ அதிக கலோரி இருக்கிறனால பேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போயாவது ஒரு நாள் எடுக்கிறனால பிரச்சனை இல்லை. எப்போ பார்த்தாலும் நான் தான் சாப்பிடுவேன் அப்படி போனால் தான் பிரச்சனையே. நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுவேன். நீங்களாக பார்த்துருப்பீங்க. மேபி அதிகமாக சாப்பிட்றது நான் அவிச்ச பொருள் தான் அதிகமாக சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஐட்டங்கள் என்னைக்காவது ஒரு போர் அடிக்கும்ல. எப்போ பார்த்தாலும் அந்த ஒரே ரொட்டீனாக சாப்பிடும் போது அதே மாதிரி தான் இதுவும். நான் ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டே இருந்தாலும் திடீர்னு என்னைக்கா டூர் போகிற மாதிரி தான். என்னைக்கா ஒரு நாள் மட்டும் தான் அதை சாப்பிட்றது. அதுக்காண்டி நீங்களும் இதை பார்த்துட்டு நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அதிகமாக ட்ரை பண்ண வேணாம். எனக்கே ஒரு நாள் வச்சுக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ லாஸ்ட் ஃபைனல் டிப், ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் சிக்கன் பீஸ் எடுத்துட்டு ஒரு அடி அடித்தேன். அப்பா அடிபொலி. ஓகேங்க, அடுத்து அப்படியே டிஷ்ஷஸ் வந்துருச்சு நான் ஆர்டர் பண்ணது. ஸோ சவர்மா வித்து என்ன வச்சுருக்காங்க, கேரட்டு, ஒரு வெள்ளரி பிஞ்சு அப்படி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சவர்மா எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த பேப்பரில் நிறையா ரகம் இருக்குது. நான் நிறையா ஹோட்டலில் ஒவ்வொரு ரகத்தையும் செக் பண்ணுவேன். இதோட பேப்பர் அதோட திக்னஸும் சரி ஓகே, இதெல்லாம் ஒட்டி இருக்கும். இது ஓகேவாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ணது. ஸோ நார்மல் தான், ஸ்பெஷல் இல்லை. இந்த நார்மலில் வச்சு சேர்த்து தான் வரும். ஸோ எப்படி சொல்கிறது, ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு டேஸ்ட் கொடுக்குது. உண்மையாகவே சொல்கிறேங்க. ஸோ செம்மையாக இருக்குது, ஒர்த்து. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம், நீங்களும் விட்டுறாதீங்க. சவர்மா ட்ரை பண்ணலாம், கில்மா பிரியாணி, சிக்கன் ரைஸு, மிச்சம் இன்னும் கிரில் தான் நான் ட்ரை பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா கண்டிப்பாக கிரில்லும் பார்பிக்கும் சேர்த்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு ப்ரொமோஷன் காண்டிலாம் வரல, நமக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்மளோட வியூவர்ஸ் காமிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்தேன். ஸோ எனக்கு வந்து அப்படியே ஒரு ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்குமே ஒரு நான்வெஜ் எடுக்கும்போது சரி, ஒரு டூர் போகும்போது சரி, இந்த டோப்பமைன் லெவல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். தேவையில்லா சிந்தனைகள்லாம் அப்படியே அங்கே ஓரம் கட்டிட்டு அப்படியே ரிலாக்ஸாக சாப்பிடுவது ஃபீல் அந்த நான்வெஜ் சாப்பிடும்போது மட்டும் தான் கிடைக்கும். அதே வெஜ்ஜு சாப்பிடும்போது கிடைக்குமா, எப்படி கிடைக்கும்னா, டெய்லி நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு என்னைக்காக போய் வெஜ்ஜு சாப்பிட்டோம்னா அப்போ எனக்கு கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது நமக்கு நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்காது. பிஜே சித்து அவ கூட சொல்லுவார்ல, எனக்கு பிடிக்காதுலாம் இல்லை, எனக்கு ஒத்துக்காது, உடம்புக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரி தான். அப்படி இருந்த ஒல்லியா, ஆனால் என்னை வந்து ஓரளவுக்கு ஃபிசிக்கலாக கொஞ்சம் கொண்டு வந்ததே இந்த சிக்கன், மட்டன், காடை, முட்டை இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை வந்து வளர்த்து விட்டதே. ஸோ அதனால அதுக்கு ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு என்ன, ஒரு சைனீஸ் ஃபுட் ஐட்டத்தில் லாஸ்ட்டு ஃபைனலாக அது ஒரு மடித்து ஒரு பிடிக்கிறேன். ஸோ குவாலிட்டி ரெண்டுமே பெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா சில இதில் ரேட்டு கம்மியாக சொல்லிட்டு குவாலிட்டியை வந்து குறைக்கிறதும் குவான்டிட்டியை குறைக்கிறதும் நிறையா பார்த்துருக்கேன். இங்கே அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஓகே, ஃபுல்லாக அடிச்சு ஏத்துறா. அவங்க எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னா, ஆல்ரெடி அதில் ஃபைபர்ஸுக்கு இது சேர்த்துருக்காங்க. ஆனாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபைபர்ஸ் அவங்களுக்கு தேவை. அதை ப்ராப்பராக சயின்டிஃபிக்காகவே அவங்க பண்ணுற விதம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பாருங்க, கேரட்டு பயங்கரமான ஃபைபர்ஸு, வெள்ளரிக்காய் சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் சேர்ந்து அந்த செரிமானம் பண்ணுறதுக்குரிய டிஷ்ஷையும் சேர்த்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதுதான் ஒர்த்து.
சில பேர் அதெல்லாம் சாப்பிடாம வந்துடாதீங்க. இதை சாப்பிட்டுட்டு ஃபைனலாக இதை வந்து சாப்பிடுங்க. சில பேர் டெசர்ட்டை வந்து இனிப்புலாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து நமக்கு இந்த மாதிரி பைபர்ஸும் எடுத்துக்கிட்டோம்னாலும் சூப்பராக செரிமானமாகும். ஓகே. ஸோ ஓகே, நெட் கட் பண்ணிட்டு கடைசியாக நான் சாப்பிட்ட இடத்தையும் இந்த வியூ பாயிண்ட்டையும் காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த மாதிரி நைட்டில் வந்துட்டு இப்படி சாப்பிட்டுட்டு போகும்போது எப்படி இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். பையா போயிட்டு வரேன், பாய். ஸோ நல்ல ஒரு திருப்தியாக சாப்பிட்டு போன ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. போயிட்டு வரேன், பாய்.